ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வெற்றிவேல், வெற்றிவேல். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட மாநில மண்டல அளவிலான நிர்வாகிகள் கூட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாநிலத்தினுடைய தலைவர் சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை பெறுந்திருக்கின்ற நம்முடைய அரசியல் சாணக்கியர், இரும்பு மனிதர், இரண்டாம் சர்தார் வல்லபாய் பட்டேல், மாண்புமிகு திரு அமித்ஷாஜி அவர்களே, நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே, நம்மளுடைய மேலிட பார்வையாளர் சகோதரர் திரு சுதாகர் ரெட்டிஜி அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் தெலுங்கானா பாண்டிச்சேரியினுடைய ஆளுநர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, மகளிர் அணியினுடைய தேசிய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் ஹெச் ராஜா அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கடந்த 11 ஆண்டுகள் 2014 இருந்து 11 ஆண்டுகள் மூன்றாவது முறையாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்முடைய இந்தியாவை மிக சிறப்பாக மிக வேகமாக வளர்ச்சியில எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, கடந்த 11 ஆண்டுகளாக தமிழகத்திற்கு, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், இது மதுரை பூமி, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பூமி, காசி தமிழ் சங்கமத்தை ஒவ்வொரு வருடமும் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 2 மாதத்திற்கு போன மாதம் தான் நம்முடைய பாம்பன்ல வரலாற்று சிறப்பு மிக்க பாம்பன் பாலத்தை திறந்து வைத்துவிட்டு நேற்றைக்கு காஷ்மீர்ல அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பாலத்தை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த அளவுக்கு நம்முடைய நாடு கடந்த 11 ஆண்டுகள்ல அடிப்படை கட்டமைப்பை உயர்த்தி கொண்டிருக்கிறது. ரயில்வே ஆகட்டும், தேசிய நெடுஞ்சாலைகள், விமான நிலையங்கள், நம்முடைய மதுரை விமான நிலைய விரிவாக்கம், சென்னை விமான நிலைய விரிவாக்கம், திருச்சிராப்பள்ளியுடைய விமான நிலைய விரிவாக்கம், கோவையுடைய விமான நிலைய விரிவாக்கம், தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கம், ரயில்கள், வந்தே பாரத் ரயில்கள் நம்மளுடைய பகுதியிலிருந்து தான் சென்னை ஐசிஎஃப்லிருந்து தயாரிக்கப்படுகிறது. இப்படி நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த 11 ஆண்டுகள்ல நம்மளுடைய நாட்டை மிக வேகமாக வளர்ச்சி அடைந்த பாதையில் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நாம் நேரடியாக பார்த்தோம். ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்தது நம்முடைய பிரதமரும் நம்முடைய அமித்ஷாஜி அவர்களும் கொடுத்திருக்கிறோம். சகோதரர்களே, நாம் திமுகவை வீட்டுக்கு ஓட ஓட விரட்ட வேண்டிய காலம் வந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி 2026 தமிழகத்தில் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதனாலதான் நாம இங்க முருக பக்தர்களுடைய மாநாடை நடத்த இருக்கின்றோம். வருகிற 22ஆம் தேதி அன்றைக்கு அந்த முருகன் எப்படி நாம் வெற்றிவேல் யாத்திரை நடத்தி தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோமோ, அதே போல இங்கு மிகப்பெரிய ஒரு முருக பக்தர்களுடைய மாநாடு. இந்த முருக பக்தர்களுடைய மாநாடு திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற மாநாடாக இருக்கும். சகோதரர்களே, உங்கள் அன்புக்கு நன்றி, நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.